நடைபெற்று வரும் IPL 2025 தொடரில் இன்னும் 14 லீக் போட்டிகள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் எந்த அணியும் இதுவரை ப்ளே-ஆஃப் நுழையவில்லை. நேற்றைய போட்டியில் மும்பை அணி குஜராத் அணிக்கெதிரான போட்டியில் தோல்வியுற்ற நிலையில் ப்ளே-ஆஃப் கனவு மங்கியுள்ளது. ஹார்திக் தலைமையிலான மும்பை அணிக்கு மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற IPL போட்டியில் மும்பை அணி குஜராத் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற குஜராத் அணியின் சுப்மன் கில் பந்துவீச்சினை தேர்வு செய்தார். மும்பை அணியின் ரோஹித் மற்றும் ரிக்கல்டன் வந்த வேகத்தில் நடையை கட்ட ஜாக்ஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் மும்பை அணிக்கு நல்ல அடித்தளம் அமைத்தனர். ஜாக்ஸ் நடப்பு IPL தொடரில் முதல் முறையாக அரை சதம் கடந்தார். 12 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 103 ரன்கள் குவித்து வலுவான நிலையில்தான் மும்பை இருந்தது. ஆனால் அதன் பின் வந்த வீரர்கள் ஏன் வந்தார்கள் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு தான் மட்டையினை சுழற்றினார்கள். ஒரு கட்டத்தில் மும்பை அணி ரசிகர்களே சோர்ந்து போய்விட்டனர். வான்கடே மைதானம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. கடைசி ஓவரில் கார்பின் போஸ் 2 சிக்ஸரினை பறக்கவிட 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மழையும் பும்ராவும் 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய குஜராத் அணியில் தொடக்க வீரர் சாய் சுதர்சன் 5 ரன்களில் பெவிலியன் திரும்பி அதிர்ச்சி அளித்தார். சுப்மன் கில், பட்லர் பொறுமையாக விக்கெட் வீழாமல் ஸ்கோரினை உயர்த்தி வந்தனர். மும்பை ரசிகர்கள் எதிர்பார்ப்பையும் மீறி எல்லாம் மும்பைக்கு சாதகமாக தான் போய்க் கொண்டு இருந்தது. அங்குதான் ட்விஸ்ட் நடந்தது. 8வது ஓவரினை வீச மும்பை கேப்டன் ஹார்திக் வந்தார். 2 நோபால் 3 அகலப்பந்து என மொத்தம் 11 பந்துகளை வீசி 8வது ஓவரில் வீசினார். பாண்டியா வீசிய ஒரே ஓவரில் 18 ரன்களை குவித்து ஆட்டத்தின் போக்கை மாற்றியது குஜராத் அணி. இதற்கு நடுவில் எப்போது வேண்டுமானாலும் மழை வரலாம் என்கிற சூழ்நிலை நிலவியதால் டக்வொர்த் லீவிஸ் முறைப்படி யார் முன்னிலை என்கிற கோணத்தில் ஆட்டம் நகரத் தொடங்கியது. அஸ்வனி குமார், பட்லரை வீழ்த்தி பார்ட்னர்ஷிப்பை உடைத்து மும்பை ரசிகர்களை நிம்மதியடையச் செய்தார்.